வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிறுதானியத்தில் கம்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. நம்ம அரிசி மாவுக்கு பதில் இந்த கம்பு மாவு வச்சு இன்றைக்கி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு கம்பு மாவு, 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பு மாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அது வாசனை அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த கம்பு கூட நான் நல்லா கழுவிட்டு இதை வீட்லேயே நான் அரைச்சிருக்கேன். கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது கூட உப்பு தேவைன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசறி விட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சா இப்படி கொழக்கட்டை பிடிக்கிற வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கலையே, தேங்காய் பூ கொஞ்சமும் நாட்டு சக்கரை கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரையை கொஞ்சம் உடச்சி விட்டுறேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்த உடனே நம்ம இட்லி தட்டில் ஈர துணியை போட்டு இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி விட்டுருங்க. மூடிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சு கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கரெக்டாக சீக்கிரமாக எடுத்துருங்க. இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை மாதிரி பிடிக்க வரும். அப்போனா மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ஈவினிங் டைமாக குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு லீவும் விட்டாச்சு. எப்போவுமே அரிசி மாவில் பண்ணாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக பொடி பண்ண நட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பொடி பொடியாக தேங்காவை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவில் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த கம்பு மாவில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.